This is figure it out. Page number 14. This is page number 14. Find the quick ways to calculate these products. So நம்ம quick ways to calculate எப்படிலாம் ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 2 into 1768 into 50. ஸோ இது நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. 2 multiplied by 50 multiplied by 1768. ரைட்டா? இப்போ 2 multiplied by 50 is 100. 100 multiplied by 1768. இப்போ எனிதிங் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணணும், 1768. இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு, 2 ஜீரோஸ் இருக்கு. நம்ம இந்த 2 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும். இது ஈஸியா இருக்குல்ல. நம்ம எப்பயுமே ஷார்ட்கட் மெத்தடுக்கு என்ன பண்ணணும், ஹண்ட்ரட்ஸ்ல அந்த தௌசண்ட்ஸ்ல அந்த மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம யோசிக்கணும். அப்பதான் ஜீரோஸ் இருக்கும் அப்படியே நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ இதையும் ரீஅரேஞ்ச் பண்ணி நீங்க எழுதலாம். நெக்ஸ்ட் B1 72 multiplied by 125. ஸோ இதுக்கு நமக்கு இங்க ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே ரீஅரேஞ்ச் பண்ணா 100, 1000, 10,000 அந்த மாதிரி ஜீரோஸ்ல நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணினோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, 72 அப்படியே எழுதுறோம், மல்டிப்ளைடு பை இந்த 125 எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 1000 divided by 8. ரைட்டா? 1000 divided by 8 என்ன வரும் பாருங்க, 18 is 8, ரிமைண்டர் 2. நெக்ஸ்ட் இந்த ஜீரோவை போடுறோம். அப்புறம் என்ன வரும், 2 8s are 16, ரிமைண்டர் 4. நெக்ஸ்ட் இந்த ஜீரோவை போட்டோம்னா என்ன வரும், 5 8s are 40. ஸோ 1000 divided by 8 is 125. அந்த 125 நாம இப்படி எழுதலாம். இப்ப என்ன வரும் பாருங்க, இப்ப கேன்சல் பண்ணுங்க. 1 8 is 8, 9 8s are 72. சோ இப்ப என்ன இருக்கு, 9 multiplied by 1000. The answer is 9000. Clear? Next C1 125 multiplied 40 multiplied 8 and 25. 125 multiplied 40 multiplied 8 multiplied 25. So நமக்கு இங்க என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 multiply 8 என்ன வரும், 1000 multiply 8 is 120, 1000 divide by 8 is 125. அப்போ 125 multiply 8 என்ன வரும், 1000. இது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம், 125 multiplied 8 multiplied this one 40 into 25. ரைட்டா? சோ இத பாருங்க எப்படி எழுதலாம், this is 125 multiplied 8 will be 1000. So 125 multiplied 8. 8 5s are 40, remainder 4, 8 2s are 16, 22,000. 1000 எழுதலாம். multiplied 40 into 25 எப்படி எழுதலாம், 100 divided by 4 னு எழுதலாமா, 100 divided by 4 is 40. கேன்சல் பண்ற, இங்க 1 இங்க 1 0 வரும். சோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், this is 1000 multiply this one 1000. So this is 1 போட்டு எத்தனை 0 போடணும், 1 2 3 4 5 6 zeros போடணும். So இங்க 0 இங்க 0. அப்ப என்ன வரும், the answer is 10 lakh. ஓகேவா? Secondல A1 is 25 into 12, right? 25 can be written as 100 by 4 into 12. So 100 by 4 into 12 என்ன வரும், 1 4 is 4, 3 4s are 12. The answer is 300. Right? Next B1 is 25 multiplied by 240. So 25 can be written as 100 by 4 again multiplied 240. So நமக்கு என்ன வரும், 1 4 is 4, 6 4s. The answer is 66,000. நெக்ஸ்ட் C1 பாருங்க, C1 and D1 கம்பேர் பண்ணி போடலாம். நம்ம 250 multiply by 120. இங்க D என்னது, 2500 multiply by 12. So இங்க 2
50க்கும் 2500க்கும் ஒரு ஜீரோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க ஒரு ஜீரோ டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ரெண்டுத்துக்குமே என்னவா வரும்? ஈக்குவல் ஆன்சர் தான் வரும். ஸோ 250 நம்ம எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 1000 மல்டிப்ளைட் பை 4 இன்டூ 120. ஸோ இது கேன்சல் பண்ணா என்ன வரும் பாருங்க, 143 30. த ஆன்சர் இஸ் 3 போட்டு 1 2 3 4 zeros 1 2 3 4 zeros 30,000. ரைட்டா? இங்க என்ன வரும்? 2500 can be written as 10,000. 10,000 by 4 is 2,500. So multiply by 12. இப்போ என்ன வரும் பாருங்க, 1 4 is 4, 3 4s are 12. இங்கேயும் என்ன ஆன்சர் வரும்? 3 போட்டுட்டு 1 2 3 4 zeros 1 2 3 4 zeros. So the answer is 30,000. இங்கேயும் ஆன்சர் என்னது? 30,000. Right? 30,000. Here also 30,000. கிளியரா? இப்போ ஈவன் பாருங்க, ஜீரோஸ் நம்ம பார்க்கணும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்தா நமக்கு அந்த ஆன்சர் தான் வரும். இப்போ ஈவன் பாருங்க எப்படி எழுதலாம். இங்க நமக்கு 12 தான் ஆன்சர் வருது. நமக்கு தெரியும் டினாமினேட்டர்ல 4 போடுவோம், ஏன்னா எல்லாமே வந்து 1000 10,000 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டினாமினேட்டர்ல 4 போட்டோம்னா திஸ் இஸ் 12 இன்டூ 4. மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? 48 வரும். தட் மீன்ஸ் பாரு என்ன வரணும், ஃபர்ஸ்ட் நான் 12 எடுத்துக்கிறேன். 12 மல்டிப்ளை 4 ஈக்குவல் டு 48. ஸோ நம்ம இங்க ஒரு நம்பர் என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ரைட்டா? ஏன் 12 மல்டிப்ளைட் பை 4 போடுறோம்? எப்பயுமே நம்ம என்ன பண்றோம், ஏதாவது இங்க ஜீரோஸ் இருந்ததுன்னா டிவைட் பை 4 போட்டாதான் நமக்கு அந்த 2500 25,000 2,50,000 அப்படின்னு வரும். ஸோ 12 மல்டிப்ளைட் பை 4 இஸ் 48. இப்போ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் 3 டிஜிட் எடுக்கிறேன். 120 மல்டிப்ளைட் பை 4 என்ன வரும்? 480 வருமா? நெக்ஸ்ட் 1200. So what I am taking, முதல்ல இருக்கிற 4 டிஜிட் எடுக்கிறேன். சரியா? 12400 1200 மல்டிப்ளை பை 4 என்ன வரும்? 4800. So let us take 4800 மல்டிப்ளை. இங்க என்ன இருக்கு பாருங்க, மீதி என்ன இருக்கு? எத்தனை ஜீரோஸ் இருக்கு? எத்தனை ஜீரோஸ் இருக்கா? எத்தனை ஜீரோஸ்? 1 2 3 4 5. இப்போ 1 போட்டு 1 2 3 4 5. ஸோ டிவைட் பை 4. இப்போ என்ன வரும் பாருங்க, ஸோ கேன்சல் பண்றீங்க. 1 4 is 4. இங்க என்ன வரும்? 12. அப்போ 1 2. ரைட்டா? 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. கரெக்டா வந்திருக்கா 12 crore? 1 2 1 2 போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7. ஸோ 1 2 3 4 5 6 7. இப்போ நம்ம எது மல்டிப்ளை பண்ணா வருது? 4800ஐயும் இது என்னது, இதை டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 1 lakh இல்லையா? இதையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இங்க 12 crore வருது. அப்போ நமக்கு இங்க என்ன வரும் பாருங்க, 1 4 is 4, 5 4s are 20, 1 4 is 4, 2 4s are 8, ரிமைண்டர் 2, 5 4s are 20, அப்புறம் 0 0 0. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க 1 lakh இருக்கு, 1 lakh 4 ஆல டிவைட் பண்ணிருக்கேன். அப்ப என்ன வரும்? 2 4s are 8, 2 0 5, 5 4s are 20. அப்ப என்ன இருக்கு? 3 zeros. இங்க நம்ம 3 zeros போட்டுக்கிறோம். That means 4800 multiplied by 25,000. இது மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாத்தீங்கன்னா 12 crore வரும். செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. So what is the even answer? Even is 4800 multiplied by 25,000. பாருங்க, 4800 multiplied by 25,000 நம்ம என்ன எழுதலாம்? 1 lakh. 1 lakh divide 4 ன்னு எழுதலாம். அப்ப என்ன வரும் பாருங்க, 1 4 is 4. இங்க என்ன வரும்? 1 4 is 4, 0 0. அப்போ that is equal to 1 2 போட்டு எத்தனை zeros பண்ணும்? 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7.
ஸோ வில் பி கெட்டிங் 12 crore. 1 2 3 4 5 6 7. சரியா? இது எப்படி இன்டைரக்டா கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். அவ்வளவுதான்.